21ஆம் தேதி மாலை 5:30 ஒரு 10 வயசு குழந்தைய காணும். அந்த பெண் குழந்தையோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா 2 பேர் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொண்டுட்டானுங்க. குழந்தைங்களாம் ஒரு சின்ன காயம் கூட பொறுத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டும் இல்லாம மூஞ்சிலேயே கல்லை வச்சு அடிச்சு அங்கங்க பொத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையோட அம்மா கதறாரு. கோயம்புத்தூர்ல 21ஆம் தேதி அந்த 10 வயசு பெண் குழந்தையோட அம்மா கடைக்கு போயிட்டு வர சொல்றாங்க மாலை 5:30 மணிக்கு. ஆனா ரொம்ப நேரமா தேடியும் அந்த குழந்தை வீட்டுக்கு வரல. என்னடான்னு பார்த்தா இந்த மானங்கெட்ட நாய்ங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணி மூஞ்சிலேயே கல்லால் அடிச்சு செதைச்சி மூஞ்சே செதஞ்சு போச்சு, முகமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தையோட அம்மா. அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மேல அந்த குழந்தைக்கு கருப்பு பை கூட வளர்ந்துருக்காதடா. மூஞ்சி எல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லா செதஞ்சு உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு சார். அந்த பாப்பா அழுகுறது கூட அவங்களுக்கு மனசு கேட்கலையே, நமக்கு தெரியல. உச்சபட்ச தண்டனையா மரண தண்டனை உடனே வாங்கி தரணும் சார். தூக்கு தண்டனை கொடுக்கணுங்க சார், இல்லைன்னா என்கவுண்டர் போடணும். நைட் எல்லாம் அவ்வளோ சித்திரவதை கல்லெல்லாம் எடுத்து போட்டு செதைச்சு உடம்பெல்லாம் செதைச்சிருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் கொத்து கொத்தா இருக்கு சார், ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கு சார். அவங்க குழந்தைனே நினைக்கலைங்க சார். 21/5/2026 சாயந்தரம் 5:30 மணிலேருந்து பொண்ணு காணவில்லை. ஒரு வீடியோல ஒரு பெண் காவலர் சொல்றாங்க, சட்டங்கள் கடுமையாயிடுச்சு, என்கவுண்டர் போட சொல்லிட்டாங்க, மரண தண்டனை கொடுக்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு. அப்படி இருந்தாலும் இன்னும் குற்றங்கள் குறையல. எப்போ மக்களுக்கு முன்னாடி மக்களை கூட்டமா நிக்க வச்சு அவங்களுக்கு முன்னாடி உறுப்பா இருக்கிறீங்களோ தலையை வெட்டுறீங்களோ அப்பதான் குறையும். ஒரு ரூமுக்குள்ள வச்சு அவங்கள மரண தண்டனை கொடுக்கற மாதிரியோ இல்ல ஒரு காட்டுக்குள்ள வச்சு அவங்கள என்கவுண்டர் பண்றதுனாலயோ அந்த குற்றங்கள் குறையாது. ஏன்னா அந்த தண்டனை கொடுக்கும்போது மக்கள் அனைவரும் பார்க்கணும். அந்த கூட்டத்துல தப்பு பண்றவனும் இருப்பான், நிறைய பேர் இருப்பானுங்க, அவனுங்களும் பார்க்கணும். அப்பதான் அந்த பயம் வரும். இந்த மாதிரி குற்றங்கள் செய்யறவங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கிறது இல்ல. என்ன செஞ்சிட போறாங்க, கொஞ்ச நாளைக்கு ஜெயில போட போறாங்க, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பெயில வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த குற்றங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இதுல வர டெலிகிராம்ல இது எப்படி ரேப் பண்றது, எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறது, எப்படி அவங்களை கடத்துறது அப்படின்னு ஒரு குரூப்பே நடத்துறாங்க. இதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறானுங்க, ஒரு அகாடமி இருக்குன்னு வர ஒரு நியூஸ் வெளியே இருக்கு. இதுக்கெல்லாம் பாடம் எடுத்தா இதே போல குற்றங்கள் எப்படி குறையும்? அதை ஃபர்ஸ்ட் அவங்களை யார் அதை நடத்துறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் கொல்லணும்.